ஃபஸ்ட்டு அவர் என்விரான்மெண்ட்டில் நான் பேசிக்ஸ் சொல்லிடுறேன். என்விரான்மெண்ட்டில் ம். ஈகோசிஸ்டம்னு ஒன்று இருக்கும். அந்த ஈகோசிஸ்டமில் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். காம்போனன்ட்ஸில் ம். பயாட்டிக் காம்போனன்ட்ஸ் இருக்கும், ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸ் இருக்கும். பயாட்டிக் காம்போனன்ட்ஸ்னால் லிவிங் பீயிங்ஸு, ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸ்னால் ம். நான் லிவிங் பீயிங்ஸு இதெல்லாம் இருக்கும். ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸ் வில் சப்போர்ட் பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் டு த்ரைவ். ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் இல்லாமல் பயோட்டிக் காம்போனன்ட்ஸால் உயிரோடு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நமக்கு வேறு என்னென்ன ம். இருக்கும்னா, நமக்கு லெவல் ட்ராஃபிக் லெவல்ஸ் அப்படின்னு சில கான்செப்ட்ஸ் இருக்கும். அதில் ப்ரொடியூசர் இருக்கும், ம். கன்சியூமர்ஸ் இருக்கும். கன்சியூமர்லேயே ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர்ஸ்னு இருக்கும். இப்போது நமக்கு சாப்பிட்றோம்னா எனர்ஜிக்காக சாப்பிட்றோம். அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா ஃபஸ்ட்டு சன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சன்னில் இருக்க அந்த லைட் வந்து பிளான்ட்டில் பட்டு ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் நடந்து பிளான்ட்டை ஒரு ஆர்கனிசம் சாப்பிடும்போது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வரும். ஆனால் நம்ம ஃபுட் செயின் போடும்போது பிளான்ட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்வேஸ் த எனர்ஜி ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் ப்ரொடியூசர். ஒரு ஃபுட் செயினில் ப்ரொடியூசர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ப்ரொடியூசர் இருக்கும், அதை சாப்பிட்றது ப்ரைமரி கன்சியூமர். ப்ரைமரி கன்சியூமர் வந்து ஹெர்பிவோராக தான் இருக்கும், ஏன்னா செடியை சாப்பிட்றதுனால. அதுக்கப்புறம் செகண்டரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் வந்து ப்ரைமரி கன்சியூமரை சாப்பிடும். அதாவது ஒரு ஹெர்பிவோர் இன்னும் ஒரு மிருகம் வந்து அந்த ஹெர்பிவோரை சாப்பிடும். ஸோ அது கார்னிவோர். இன்னொன்று டெர்ஷரி கன்சியூமர்னு இருக்கும், அதுதான் ஏபெக்ஸ் ப்ரெடேட்டராக இருக்கும். ஒரு ப்ரெடேட்டருக்கும் ஏபெக்ஸ் ப்ரெடேட்டருக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, கிராஸ், கிராஸ் ஹாப்பர், ரேட், அப்புறம் ஸ்னேக், ஹாக். ஓகேவா? ஸ்னேக் வந்து ரேட்டை சாப்பிடும், கரெக்டாக? அப்போது ஸ்னேக் வந்து ஒரு ப்ரெடேட்டர். ஹாக் இருக்குது, ஹாக்குன்றது ஒரு வேரியேஷன் ஆஃப் கழுகு தான். அந்த ஹாக் வந்து ஸ்னேக்கை சாப்பிடுது. ஹாக்கை சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. இட் இஸ் நாட் ஹேவிங் எனி நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ். ஸோ அதுதான் ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரெடேட்டரும் ஏபெக்ஸ் ப்ரெடேட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் அதுதான். நெக்ஸ்ட் வேற இந்த இதில் என்ன இருக்குன்னா, லாஸ்ட்ல டீகம்போசர்னு நம்ம ஒன்று பார்ப்போம். அந்த டீகம்போசர்னா என்னன்னா, அதோட ரோல் பிரேக்கிங் டவுன் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் இன்டு சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ் அண்ட் இட் டிரான்ஸ்ஃபர்ஸ் த எனர்ஜி பேக் டு த கிரவுண்ட். அதாவது கிரவுண்டுக்கு எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ணி அதோட எனர்ஜி எல்லாத்தையுமே கிரவுண்டுக்கே அது சென்ட் பண்ணிடும். தென் அந்த எனர்ஜி எல்லாம் மறுபடியும் எடுத்து பிளான்ட்ஸ் தே வில் பி யூசிங் தம். டீகம்போசர்ஸ் அதோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் டீகம்போசர்ஸை நம்ம ஃபுட் செயினில் சேர்க்க மாட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. டெர்ஷியரி கன்சியூமர் தான் லாஸ்ட்டில் இருக்கும் ஃபுட் செயினில். இப்போ ஃபுட் செயின், ஃபுட் வெப்னு நம்ம பார்ப்போம். பிரமிடு நம்ம ஒன்று பார்ப்போம். பிரமிட் ஆஃப் பயோமாஸ்னு ஒன்று இருக்குது, பிரமிட் ஆஃப் பாப்புலேஷன், பிரமிட் ஆஃப் எனர்ஜின்னு மொத்தம் 3 இருக்குது. நம்ம பேசிக்காக பார்க்க போகிறது பிரமிட் தான். அதில் நான் சொன்ன அந்த டிராஃபிக் லெவலில் தான் பார்ப்போம். ப்ரொடியூசர், ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷியரி கன்சியூமர்ஸ்னு இருக்கும். பாப்புலேஷன் எப்பயுமே கீழ் லெவலில் இருக்கிறதுல தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இதில் முக்கியமாக கான்செப்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா 10% ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து அதுக்கு மேலே இருக்க இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு எனர்ஜி போகும்போது வெறும் ஒரு 10% மட்டும்தான் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதுக்கு அடுத்து எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று சொல்கிறேனே, இப்போ நம்ம வெறும் ஒரு இன்ட்ரடக்ஷன் தானே பார்க்குற, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது கீழே கிராஸ் இருக்குது, ஓகேவா? அந்த பிரமிடில் பேஸ் லெவல் ப்ரொடியூசர்ஸ் கிராஸ் தான், அங்கே தான் எனர்ஜி ஸ்டார்ட் ஆகும். நான் 1000 எனர்ஜிஸ் இருக்குன்னு வச்சுக்கிறேன். சும்மா நம்பர் வந்து ஒரு ரஃபாக சொல்கிறேன். 1000 எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கிறேன். நம்ம ரூல் படி 10% தானே மேலே ப்ரைமரி கன்சியூமருக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஸோ 10% ஆஃப் 1000 என்னது? 10% ஆஃப் 1000 will be 100. It will be 100. ஒரு ஜீரோ மட்டும் அப்படியே கட் ஆகும். It will be 100. ஸோ ப்ரைமரி கன்சியூமருக்கு 100 போகும். 100லேருந்து மேலே செகண்டரி கன்சியூமருக்கு போகும்போது 10 தான் போகும். செகண்டரி கன்சியூமர்லேருந்து டெர்ஷியரி கன்சியூமருக்கு போகும்போது எனர்ஜி 1 தான் போகும். டெர்ஷியரி கன்சியூமருக்கு மேலே we don't have enough energy to provide for a new traffic level. அடுத்த traffic levelக்கு போகிறதுக்கு அங்கே எனர்ஜி அவைலபிலிட்டியே கிடையாது. அதனால தான் டெர்ஷியரி கன்சியூமருக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. திஸ் இஸ் அ காமன் எக்ஸாம்பிள். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இந்த லெசனில் செகண்ட் பார்ட் மாதிரி ஓசோன் லேயர் பார்ப்போம். ஓசோன் லேயர் டிப்ளீஷன் இட் வில் பி தேர். ஓசோன் லேயர்னா என்னது? வாட் டு யூ திங்க் ஓசோன் லேயர் இஸ்? About oxygen. ஓசோன் லேயர் நம்ம அட்மாஸ்ஃபியரில் செகண்ட் லேயரில் இருக்கும். அதாவது ட்ரோபோஸ்ஃபியர், ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர், மீசோஸ்ஃபியர்,
தெர்மோஸ்பியர் இப்படின்னு ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குது. இதில் ம். ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன்லாம் அங்கே போய் இருந்து, ஓசோன்றது இட்ஸ் ஆக்சிஜன் மாலிக்யூல், O3ன்ற மாலிக்யூல். அது நம்ம ப்ரீத் பண்ணுறது O2. O1ன்னு இருந்துச்சுன்னா இது மோனோ அட்டாமிக் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆனது. அந்த ஆக்சிஜன் வேற எது கூடயா சேர்ந்து தான் இருக்கணும், அப்போ தான் இட் வில் பி ஸ்டேபிள். ஸோ 2 மோனோ அட்டாமிக் ஆக்சிஜனும் 2 O சேர்ந்து O2ஆக மாறிடும். அந்த ஆக்சிஜன் தான் ப்ரீத் பண்ணுறோம். இது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் சன்லைட்டோட அல்ட்ராவயலட் ரேடியேஷன், யூவி ரேடியேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சன்லைட் அந்த ஓசோனை பிரேக் பண்ணி, சன்லைட் அந்த ஆக்சிஜனை பிரேக் பண்ணிடும். ஸோ 2 மோனோ அட்டாமிக் ஆக்சிஜன் இருக்கும். as I said, இட் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஆக்சிஜன் O2ஓட இன்னும் ஒரு சிங்கிள் ஆக்சிஜன் சேர்ந்து 3 ஆக்சிஜனாக மாறிடும். இதை தான் நம்ம ஓசோன் அப்படின்னு சொல்லுவோம். 3 ஆக்சிஜன் அந்த மாலிக்யூலில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேனேஜிங் த கார்பேஜ் தட் வி ப்ரொடியூஸ், நம்ம வீட்டிலேருந்து என்ன மாதிரிலாம் கார்பேஜஸ், அதாவது வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அது எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம், அதை பற்றி நம்ம எல்லாம் பார்ப்போம். இப்போ பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து மக்கி போகிறது, ஈஸியாக நேச்சுரல் கண்டிஷன்ஸில் அது டீகம்போஸ் ஆகிடும். இன்னொன்று நான் பயோடிகிரேடபிள், நேச்சுரல் கண்டிஷன்ஸில் டீகம்போஸ் ஆகாது. அந்த டீகம்போசர்ஸ்னால அதில் எதுவும் ஒர்க் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் கிளாஸ், பிளாஸ்டிக். வேற என்ன இருக்குது டீகம்போஸ் ஆகாதது? மெட்டல்ஸ்லாம் இருக்குது. மெட்டல்ஸ்லாம் ரஸ்ட் ஆகும், அயன் ரஸ்ட் ஆகும், பட் அது டீகம்போஸ் ஆகாது. இந்த மாதிரி இதெல்லாம் நான் பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்சஸ். சரியா?